சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ப்ரான் பிரியாணி கம கம்மன்னு பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம கிரேவி செய்கிறதுக்குள்ளே எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த கப் பார்த்தீங்கன்னா 250 ml. இதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ ப்ரான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், டிவைன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது குட்டி குட்டி ப்ரான், அதனால் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வதக்கும் போது சுருண்டு போயிடும். இதை செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், நம்மளுக்கு தொக்கு நிறைய வேண்டாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய், நெய் இது ரெண்டுத்துமே கலந்துக்க போகிறேன். நீங்கள் ஒன்று தேங்காய் எண்ணெயில் செய்யலாம், இல்லை நெய்யில் மட்டும் செய்யலாம், இல்லை எண்ணெய் மாதிரி 2 கலந்து கூட செய்யலாம். ஸோ தேவையான மசாலா என்னென்னன்றதை பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு 3 துண்டு சின்னதாக பட்டை சேர்த்துக்கிறேன், ஒரு 4-5 கிராம்பு, பாதி அன்னாசி பூவு, 3 ஏலக்காய், இது ஒரு கருப்பு ஏலக்காய், உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1/2 டீஸ்பூன் சீரகம். உங்ககிட்ட ஷாஹி ஜீரா இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ இப்போ இதை நான் பவுடர் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி இதில் பாதி வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, பாதி அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சும்மா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஒரு 2 சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா இது கொதித்து கொஞ்சம் இதில் இந்த ஃப்ளேவர் இறங்கட்டும். இதில் நான் கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இது சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா கலரே இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம 2 கப் சாதம் இருக்கு இல்லையா, அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் குக் ஆனதும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக்டாக தான் இருக்குது, சாதம் வேகலை, அரிசியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம தம்மில் போடும்போது சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரப்பர் மாதிரி இருக்கணும். ஸோ இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி இதில் எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் பிரியாணி செய்யும் போது இதை சைட் பை சைட் செஞ்சுக்கலாம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் இப்போ யூஸ் பண்ணுறேன். கடைசியாக பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் ரைஸுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நெய் எண்ணெய் ரெண்டுமே காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு நான் வெறும் பிரிஞ்சி இலை மட்டும் தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம், இட் வில் பி டூ மச், அதனால் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறோம். எப்போவுமே 1 கப் ரைஸுக்கு 1 வெங்காயம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் ஆகி வரணும். ஸோ எப்போவுமே நான் ஒரு விஷயம் பிரியாணி செய்யும்போது சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நம்ம வந்து வெங்காயத்தை எந்த அளவுக்கு கேரமலைஸ் பண்ணுறோமோ, அதாவது ஓவர் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ப்ரௌன் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தால் அது கேரமலைஸ் ஆகுது பாருங்கள், அதில் தான் உங்கள் பிரியாணியோட மொத்த டேஸ்ட்டுமே இருக்குது. ஸோ நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், கடகடன்னு வெங்காயத்தை வதக்கி கடகடன் தக்காளி வதக்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஆக்சுவல் ஃப்ளேவரே கிடைக்காது. பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. அப்படியே பாதி ஆகணும், இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ நல்ல ஃப்ளேவர் இறங்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்குது. ஸோ நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நான் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். என்கிட்ட வெள்ளை பெப்பர் இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் பெப்பர் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வதக்கிட்டு, ஏன்னா எனக்கு வந்து அந்த நெய்யில் அந்த மசாலா ஒரு செகண்ட் வதங்கணும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இம்மீடியட்டாக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா, ஒரு கை கொத்தமல்லி, 2 சின்ன தக்காளி. ஏன் நான் தக்காளி இம்மீடியட்டாக சேர்த்துட்டேன்னா நம்மளுக்கு கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ மசாலா சேர்த்தோம் இல்லையா, அது கரிஞ்ச வாசனை வந்துடக்கூடாது. இப்போ தக்காளி சேர்த்தோன்னா தண்ணி விடும், ஸோ கரியாமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தயிர் வேறு சேர்க்கணும். அடுத்து இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் கொஞ்சம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்கேன். யூஸ்வலி நம்ம தக்காளிக்கு முன்னாடி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம், பட் நான் மசாலா போட்டது கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் தக்காளி முதலே சேர்த்தேன். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் கூட வதங்கணும். நான் கூடவே தயிரும் சேர்த்துற போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர், டீஸ்பூன்னா ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ இந்த தொக்குக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டீஸ்பூன், அதனால் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த டீஸ்பூன்னா 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தொக்காகணும். அந்த அளவுக்கு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிரியாணி. ஸோ இப்போ இந்த தொக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போதே தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் எங்கே காணாமல் போகுதுன்னே தெரியாது. இதை நல்லா பரட்டி விடுங்க. இதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பார்த்தீங்களா, இந்த ப்ரான்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இத்தனைக்கும் நான் கழுவி ஒரு மணி நேரமாவது வடிகட்டி வச்சுருந்தேன். ஆனாலும் நம்மளுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். நம்ம சாதம் தம்மில் போடுறதுனால நான் தண்ணி அடிஷ்னலாக இதில் பெருசாக சேர்க்க போகிறது கிடையாது. நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம பிரியாணிக்கான தொக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நான் லேசாக கலந்து விட்டுக்கிறேன். சாதம் உடையாமல் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ரப்பர் மாதிரி எடுத்தோம் இல்லையா, அதனால். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி இதுக்கு மேலே நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நான் குங்குமப்பூ தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்கிற நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவே போதும். ஸோ இந்த மாதிரி சமப்படுத்திட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம தம்மில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை இப்படி எடுத்துகிட்டு ஒரு வீணாக போன தோசைக்கல்லை வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கல் அப்படியே சூடாகட்டும். சூடானதும் நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நான் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பாத்திரத்தோட சூடு ஏறும். ஸோ ஃபஸ்ட்டு தம்மில் போட்டதும் மீடியம் ஹையில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த சட்டிக்கு சூடு ஏறும். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் மேலேருந்தே பார்த்துருவேன். ஸோ 15 to 20 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பிரியாணி உதிரியாக ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ தம்மில் ஒரு 25 மினிட்ஸ் இருந்திருக்கும். நான் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் விட்டதோட ரீசன் தெரியுமா உங்களுக்கு? கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருந்தோம். பாருங்கள் என்ன அருமையாக ரெடி ஆகிருக்குன்னு. வாவ், சீரியஸ்லி பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நெய், எண்ணெய் இது எல்லாமே கூட பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட அதிகமாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரான்ஸ் நம்ம போட்டோம், அது காணாமே போயிடும். ஸோ மினிமம் நீங்கள் 2 கப் ரைஸ்னால் ஒரு 1/2 kg போடுங்க. அப்போ தான் வாய்க்கு வாய் நம்மளுக்கு எறா கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி தானே செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் சொன்னது அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த பிரியாணி மசாலாலாம் அரைச்சி செய்யுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப இதுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். அங்கங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த எறாவெல்லாம் தூக்கி உங்களுக்காக மேலே போட்டு காட்டுறேன். எப்படி இதுக்கு நல்ல ஒரு தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டா அற்புதமாக இருக்குங்க. எப்படி? ஸோ டேஸ்டிங் டைம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ப்ரான் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் இந்த குட்டி சைஸ் ப்ரானே எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். வாய்க்கு ஒரு பீஸ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், பில்டப்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ப்ரான் பிரியாணி. மேபி நம்ம அந்த தக்காளி சாதம் ஃபீல் இருந்திருக்கும். பட் இந்த பிரியாணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி செஞ்சோம் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?